பகவத்சிங் கண்ணனுக்கு என்ன உணர்வு இருக்குமோ முதப்படம் பண்ணுகிற போது அந்த இயக்குநர்களுக்கு இருக்கிற பரபரப்பு டென்ஷனும் இறக்கமும் எவ்வளவு இருக்குன்னா, நான் கனிமுத்து பாப்பா படம் பண்ணுகிற போது எனக்கு இருந்த என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இன்னைக்கு பகவத்சிங் கண்ணனுக்கும் இருக்கும். அதே முதல் படங்கிறது முதலிரவு மாதிரி, முதல் பிரசவம் மாதிரி வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றம் ஏற்படுவது என்பது இயக்குநர்களுக்கு தன்னுடைய முதல் படத்துல தான் அதனுடைய உழைப்பெல்லாம் தெரியணும், மக்களிடத்திலிருந்து பெரிய ஆதரவு வேணும். அப்போ நான் அந்த படம் கனிமுத்து பாப்பா பண்ணுகிற போது என்னுடைய தயாரிப்பாளர் டி சி குணநாத் அவரும் நானும் சேர்ந்தது பல படங்களை ஏவிஎம்ல பண்ணோம். அதை வச்சு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். அப்ப நான் கொஞ்சம் பரபரப்பா வேலை செய்யணும். அப்ப மக்கள் கலைஞர் ஜெயசங்கர் அவர்களும் முத்துராமன் சார் அவர்களும் அந்த படத்துல இரண்டு நாயகர்கள். நான் அவசரப்படுறத பார்த்தோன்னே ஜெயசங்கர் முத்துராமன் சார் நாங்க நிறைய படம் பண்ணிட்டோம், எங்களுக்கு புகழ் வந்தாச்சு, ஆனா உங்களுக்கு இது முதல் படம், அது இந்த படத்துல நீங்க நின்னாதான் சினிமா உலகத்தில் நிற்க முடியும், அது நீங்க பதட்டப்படுறீங்க வேகப்படுத்துறீங்களே, நீங்க 2 பேரும் காட்சி கொடுக்கறது இப்படிதான் கொடுத்துறீங்க, மாசத்துக்கு 5 நாள் 6 நாள் தான் கொடுத்துறீங்க, இதை வச்சு நான் படத்தை முடிக்கணும், இல்லாட்டா என் தயாரிப்பாளர் எனக்கு கொண்டுடுவார், ஆகவே அதுக்காக பரபரப்பாகவும் பதட்டமாகவும் வேலை செய்யறேன்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு, நீங்க பெயர் பெறணும், நீங்க சிறந்த இயக்குனராகணும்னு எங்க ஆசை, ஆகவே எங்க கால்ஷீட்டை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எத்தனை நாள் கால்ஷீட் வேணாலும் நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னவர்கள் மக்கள் கலைஞர் ஜெயசங்கர் சார் அவர்களும் முத்துராம் சார். அதுதான் ஒரு இயக்குநருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஊக்கம். அப்படி ஊக்கம் எல்லாம் பெற்றுத்தான் நாங்கள் கனிமுத்து பாப்பாவை எடுத்தோம். அதை போல இன்னைக்கு பகவத்சிங் யூனிட் மிகப்பெரிய வெற்றியை பெற நான் வாழ்க்கிறேன். முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது, நான் எப்பவுமே நிகழ்ச்சிகளுக்கு காலதாமதமாக வரமாட்டேன், எப்பவும் முன்னால உட்காரேன். நான் இன்னைக்கு விருகம்பாக்கத்திலிருந்து கிளம்பி இங்க வர்ற வரையிலும் டிராபிக் அதிகமா, நான் கார் ஓட்டிட்டு வந்தேன், கார் ஊர்வலத்துல பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போவாங்களா அது மாதிரி கார், பழுதான ரோடுகள், அதிகமான சிக்னல்ஸ், இவ்வளவையும் தாண்டி நான் வரும்போது நான் காலம் கடந்து வந்தேன். அதெல்லாம் முதல்ல உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாத்தையும் உங்க ப்ளஸ் மீடியா எல்லாருக்கும். எங்க பாலச்சந்தர் சாருடைய டேபிள்ல ஒரு வாசம் எழுதி வச்சிருப்பார், தவறு செய்து விட்டு மன்னிப்பு கேட்பது எனக்கு பிடிக்காது. நல்லா யோசிச்சு, எல்லாருக்கும் பயன்படுறவங்களுக்காக சொன்னேன், தவறு செய்து விட்டு மன்னிப்பு கேட்பது எனக்கு பிடிக்காது என்று எழுதியிருப்பார். அந்த வாசகத்தை நாங்கள் எல்லாம் பின்பற்றுகிறோம். ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை, அது என்னுடைய சூழ்நிலையில, இந்த நாட்டினுடைய சூழ்நிலை, இந்த நகரத்தினுடைய சூழ்நிலை. ஆகவே அதையும் அதுக்காக என்ன மன்னிக்கணும். ஆனா நான் கேட்கிற மன்னிப்பு குற்றமுடையது, அந்த குற்றத்துக்கு சில காரணங்கள்லாம் இங்க தவிர்க்க முடியாம போச்சுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே இந்த நம்முடைய இந்த கதை நினைவுகள் அழிவதில்லைங்கிற சினிமா அவர் எடுத்திருக்கிற கதை கையூர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு நடந்த சம்பவத்தை, உண்மையான சம்பவத்தை வச்சு நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதனுடைய ஆசிரியர் நிரஞ்சனா, அந்த தமிழ் படிஞ்சிருக்கிறவர் பரமேஸ்வர். அந்த கருத்தினுடைய முக்கியமான விஷயம் சுதந்திர போராட்டம். காந்தியார் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? காந்தியார்னு சொல்றோம், இப்ப காந்தி யார் அப்படின்னு கேட்க, அந்த அளவுக்கு இந்த நாடு வந்துருச்சு. ஆகவே அந்த அளவுக்கு சுதந்திர போராட்ட தேவைகளை நம்ம மறந்துட்டோம். ஆகவே நம்ம என்ன சுதந்திரத்துக்கு விலை கொடுத்தோங்கிற உணர்வு போயிடுச்சு. ஆகவேதான் நமக்கு இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. காந்தியார் சொன்னார் பாருங்க, ராமராஜ்யம் காணணும்னு ஆசைப்பட்டாரு, இப்ப இல்ல, இருந்தா அந்த ஆடு தற்கொலை பண்ணிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு நாம 60 ஆண்டு காலமாக நம்முடைய சுதந்திரத்தை பேணி காக்கல. அதுக்கு காரணம் அடித்தளம் நம்முடைய சுதந்திர உணர்வுகளை, தியாகிகளை, உயிர் கொடுத்தவர்களை, சிறையிலேயே வாழ்ந்தவர்களை நான் நினைவிலிருந்து மறந்தேன். ஆகவே சுதந்திரத்தை கொடுத்த விலையை ஒழுங்கா மக்களிடத்திலையும் இளைஞரிடத்தையும் கொண்டு போய் சேர்க்காதனால்தான் நம்முடைய தேசிய உணர்வு தெரியல, நம்முடைய நாட்டினுடைய பண்பு தெரியல. ஆகவே இன்னைக்கு நம்முடைய பகவத்சிங் கண்ணன் அவர்கள் அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு சுதந்திர போராட்டத்தை பத்தி ஒரு படம் எடுக்கிறதுக்கு இந்த டைரக்டருக்கு தைரியம் வந்திருக்கு. அதுக்காகவே ஒரு தடவை ஒரு பாராட்டி வாழ்க்கிறேன். நான் ஒரு சீரியல் பண்ணேன், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியும், நிம்மதி உங்கள் சாய்ஸ் உங்க எல்லாருக்கும் ஞாபகம். நேர்த்திய மனிதர்கள்னு ஒரு படம் தான். அந்த நேர்த்திய மனிதர்கள் ஒரு தியாகிகளுடைய வரலாறு, நாட்டுக்காகவே தியாகம் செஞ்ச ஒரு தியாகியை பற்றி ஒரு வரலாறு. அந்த தியாகி இறந்து விடுவார் அந்த போராட்டத்துல, அவருடைய மகள் அந்த காரியத்தை எடுத்து நாட்டுக்கு சேவை செய்கிற பெண்ணாக அது வளரும். அதுதான் நாங்க சொல்லியிருந்த கதை.
அந்த டிவியை கூட யாருப்பான். அந்த அளவுக்கு நமக்கு தேசிய உணர்வு. ஆகவே உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், இந்த நினைவுகள் அழிவதில்லை என்கிற அந்த கருத்து நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை அழியாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு படத்தை எடுத்திருக்கார். படத்தை பார்த்துட்டு வந்தா சாங் நல்லா இருந்தது, பைட்டு நல்லா இருந்தது போட்டு போனா அது மனசுல பதிகிறேன்னு அர்த்தம். படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு அந்த படத்தினுடைய கருத்துகள் நம்முடைய மனதை தாக்கிக் கொண்டே இருந்தால்தான் அது படம், அது பாடம். நல்லா கைதிடலாம். அது வெறும் இந்த படம் வெறும் திரைப்படமா இல்லாம, கமர்ஷியல் படமா இல்லாம, இந்த நாட்டினுடைய கருத்து விளக்குகிற ஒரு பாடமாக அமையப் போவதைக் கண்டு நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுல சிஎம் குமாரும் சரி, கவிஞர் காவை அருளும் சரி, அவங்க பாடலாசிரியர்களாக மட்டுமல்ல நல்ல பேச்சாளராகவும் வரக்கூடியவங்க இன்னைக்கு பேசும்போதே தெரியுது. அவங்க கன்னி பேச்சினாங்க முதல் பேசுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கன்னி பேச்சாளர்களாம் மிக விரைவில் தமிழ்நாட்டுடைய சொற்பொழிவாளர்களாக, பட்டிமன்ற பேச்சாளர்களாக வர வேண்டும். நான் அந்த கவிஞர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். நடன இயக்குனர் ஸ்ரீகருண், ஒளிப்பதிவு புதியுகம் நடராஜன் அவர்கள், அவங்களுடைய 2வது படமா. அப்புறம் கலை இளஞ்செழியன். இன்னைக்கு முக்கியமான இது இசையமைப்பாளர் ரஜீன், PR ரஜீன். கைதுக்கு உற்சாகம் எல்லாமே அவருக்கு தான். 4 பாடல்களுமே நன்றாக இருக்கின்றன சொன்னாங்க. இந்த புத்தக வெளியீட்டுக்கு போனா புத்தகத்தை படிக்காம புத்தக வெளியீட்டுக்கு போறதில்லை. இன்னைக்கு படத்தை இசை வெளியீட்டு விழாவுடைய படங்களை பார்க்காமே நான் பாராட்டேன். இவங்கெல்லாம் பாராட்ட பார்க்கும்போது நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க உண்மையா? அது உங்களை நம்பி அந்த பாடல்களை நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்தேன். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நல்லா அவருடைய இசையில முழு திறமை, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸ் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கற்றுக்கொண்டு சிறந்த இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று நம்ம அவர் எல்லாரும் எல்லாம் கைதட்டி அவரை வாழ்த்துங்க. சண்டை காட்சி பவர் பாஸ், பேர்லயே பவர் பாஸ் இருப்பாரு. சண்டை மாதிரி பவர் பாஸ் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அடுத்து நான் முக்கியமா சொல்லணும், எங்களுடைய மதிப்பிற்குரிய நண்பர் லீனின், அவர் தான் இந்த படத்துக்கு எடிட்டர். எடிட்டிங் நான் சினிமாவில் சேரணும்னு ஏவி மெய்யப்ப சிக்காரர்கள் சொன்னதை, நீ போய் எடிட்டிங்ல சேரு, எடிட்டிங் தான் சினிமாவுக்கு ஜங்ஷன், அங்க போய் நீ கத்துக்கிட்ட எல்லா வேலையும் செய்யலான்னு என்ன எடிட்டிங் சரியா வழிகாட்டி அமைச்சது ஏவி மெய்யப்ப சிக்காரர்கள். அந்த எடிட்டிங்ல நான் இருந்ததுனாலதான் டைரக்ஷனுக்கு வரும்போது என்ன தேவை, எவ்வளவு எடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ஸ்பீடப் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில முன்னுக்கு வருது. ஆகவே என்னுடைய அஸ்திவாரம் எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி நாங்க எடிட்டிங்ல பணியாற்றி கொண்டிருக்கும் போது லெனின் அவர்களும் அவருடைய தந்தையார் பீம்சிங் அவருடைய துணையோட பால் துரைசிங்கம்ங்கிற எடிட்டர்கிட்ட அவர் பணியாற்றினார். இன்னைக்கு அவர் தமிழகத்துடைய சிறந்த எடிட்டர், சிறந்த டைரக்டர். ஆகவே அவருக்கு என்னுடைய பாராட்டு. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இவ்வளவு பேர் புதியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா எடிட்டர் லெனின் இந்த படத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த படம் சிறந்த முறையில் தொகுக்கப்பட்டிருக்கும் இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒரு கேட்டாங்க எப்படி இந்த சிலை உருவாச்சுன்னு கேட்டபோது அந்த சிற்பி சொன்னா, இந்த பாறையில இருந்த வேண்டாதையெல்லாம் நீக்கினேன், அது சிலையா உருவாச்சு அப்படின்னு இந்த சிற்பி சொன்னான். அதை போல நான் நிச்சயமாக நம்புகிறேன். லெனின் பகத்சிங் சென்ற வேண்டாத போஷணைகள்லாம் எடுத்துட்டு சிறப்பான படமா உருவாக்கி இருப்பார்கள் எனக்கு தெரியும். ஆகவே லெனின் ஒரு நல்ல சிற்பி, வேண்டாத பாறைகளை வெட்டிய சிற்பியை போல இந்த படத்துல வேண்டாத பகுதிகளெல்லாம் வெட்டி உருவாக்கி இருப்பார்.